அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் அன்பாக்சிங் தபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எங்கடா கிளம்பி ரெடியாக இருக்காளுங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாம் கைஸ், ரம்ஜான் ஷாப்பிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் ரம்ஜான் ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து துறையூரில் தான் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த தடவை திருச்சி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ வந்து சண்டே அன்னைக்கு ஒரு 11 o'clock போல் இருக்கும். நாங்கள் கிளம்பி போயிட்டோம். 8 மணிக்கெலாம் கிளம்பணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் அப்படி இப்படின்னு எப்பவும் போல் 11 மணி ஆகிடுச்சு. ஷாப்பிங்னு சொன்ன உடனே ரொம்ப ஜாலியாக எல்லாம் கிளம்பியாச்சு. பைக்கில் தான் போனோம். நான், என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க, அதுக்கப்புறம் என்னோட நாத்தனார் 5 பேரும் பைக்கில் தான் கிளம்பிட்டோம். பைக்கா பஸ்ஸான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்பிட்டோம். ஆனால் இப்போ போகும்போது கூட ஒன்றும் தெரியல. வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏண்டா பைக்கில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரியான வெயில் மக்களே. இன்னும் சித்திரையே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ வெயில் அடிக்குது. இன்னும் ஏப்ரல் மேலாம் போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். தேங்க் காட் ரம்ஜான் வந்து பார்த்திங்கன்னா ரம்லான் முன்னாடியே வந்துருச்சு நமக்கு. அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் ஊர் பக்கம்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ரம்ஜான் ஷாப்பிங் எங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு vlog உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரியான ஷாப்பிங் vlog வீடியோஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், ஆன்லைனில் வாங்குற பொருட்களோட பற்றின ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அன்பாக்சிங், அப்புறம் குக்கிங் வீடியோஸ், இது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வாங்கி போடாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பைக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 minutes தான் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப தாகமாக இருக்கிறத வாங்கி கொடுங்கம்மான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, எங்களுக்குமே வந்து வெயிலில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் நிறுத்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கடையாக பார்த்து நிறுத்தினோம். நிறுத்திட்டு பாப்பா கிட்ட கேட்டோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவள் ஏதோ ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டா, செய்முறை விளக்கம்லாம் கொடுத்து ஏதோ ஒரு ஜூஸ் சொன்னான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது, ஓ அவள் ஃப்ரூட் ஜூஸ் தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சொன்னோம். தம்பிகிட்ட உனக்கு என்னடா வேணும்னு கேட்டால் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஸ்பைடர்மேன் ஜூஸா? லெமன் ஜூஸ் குடிக்கிறியா? ஆரஞ்சு இது ஸ்பைடர்மேன் ஜூஸ் வேணுமா? ஸ்பைடர்மேன் ஜூஸுக்கு நாங்கள் எங்கே போகிறது? அப்புறம் அவனுக்கும் அதே ஃப்ரூட் ஜூஸே வாங்கி கொடுத்து ஏமாற்றி குடிக்க வச்சாச்சு. ஒரு வழியாக குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, அதுவும் ரொம்ப தூரம்லாம் போக போகிறீங்க அப்படின்னா பைக் ரைட் வந்து கண்டிப்பாக வேணாம். குழந்தைங்களோட போகிறீங்கன்னா கண்டிப்பாக வேணாம். ஏன் அப்படின்னா வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. நம்மளாலே இந்த வெயில் வந்து தாங்க முடியாது. குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி நீங்கள் சப்போஸ் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்கன்னா நீங்கள் கார் அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போகிறது வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஒரு வழியாக திருச்சி வந்துவிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து திருச்சி பார்த்திங்க அப்படின்னா 44 kilometers. நீங்கள் வந்து பைக்கில் வந்தீங்கன்னா 1 hour ஆகும். பஸ் அப்படின்னா 1.5 hours ஆகும். தெப்பக்குளம் வந்தாச்சு. தெப்பக்குளம் பைக் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்திட்டு நாங்கள் பஜாருக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் இருக்க கடைகள் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா மணி 12 இருக்கும். க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ எங்களுக்கு போகிறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப க்ரௌடாலாம் இல்லை. முக்கால்வாசி பேர் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் தான் நிறையா இருந்தாங்க. ஏன்னா ரம்ஜான் ஷாப்பிங் டைம் அப்படிங்கிறனால நிறைய முஸ்லீம்ஸ் தான் வந்து வந்திருந்தாங்க. இந்த பஜாரில் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஷோகேஸில் வச்சுருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் போகும்போது வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் போய் அலைய முடியாது, என்னால் கடையை ஏறி இறங்க முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு இந்த வெயிலில், அது நோன்பு வச்சுட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே கடையாக பார்த்துடலாம், எல்லாத்துக்குமே அங்கேயே எடுத்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் எந்த கடைக்கு போகலான்னு யோசித்தோம். ஸோ ஓகே, திருச்சினாலே சாரதாஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். பெரிய கடை, அதுவும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி திருச்சி சாரதாஸ் கிளம்பிட்டோம். பட் இந்த NSB ரோட்டில் இந்த பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, அதாவது டெய்லி வேர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, க்யூட்டாக அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். நானும் என் நாத்தனாரும் ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா கூட வந்தவங்களுக்கு காணோம். எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா தன் பிள்ளைக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் ஏதோ வாங்கி கொடுத்துட்ருக்காரு. எப்போ பாரு இவருக்கு இதே தாங்க வேலை. எங்கேயாவது போனோம் அப்படின்னா எங்களை கழட்டி விட்டுட்டு பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவார். நம்ம கேட்டால் மட்டும் ஏதாவது சமாளிப்பார். ஸோ அதான் நான் என்ன பண்ணேன், என் மாவக்கிட்டையும் ஏற்றி விட்டேங்க, பாரு உங்கள் அத்தா அவங்க தம்பிக்கு மட்டும் ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க உன்னை விட்டுட்டு அப்படின்னு. உடனே நானும் போகிறேன், நானும் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தைங்களுக்கு அந்த விளையாட்டு ஜாமான் அந்த சுற்றுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வழியாக சாரதாஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உள்ளே ஏசி, நான் வெளியே அடித்த வெயிலுக்கு உள்ளே அந்த ஏசி காற்றுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே போனதுமே அவங்க ஜம்சம் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் க்யூவில் நின்று ஒரு 10 பாட்டில் கிட்ட வாங்கிட்டோம்.
ஒரே தடவையே வாங்கலை, அப்பப்போ போய் வாங்கிட்டு வந்தோம். எத்தனை எம்எல்னால் அதில் தெரியல, ஜஸ்ட்டு சின்னதாக தான் இருந்தது. பட் அது ரொம்பவே நல்ல விஷயம். எத்தனை கடைகளில் இந்த மாதிரி ஜம்சம் வாட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வாங்கின பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட்பேக்கில் எடுத்து போட்டுட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. நம்மளால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஷோகேஸில் இருந்தது மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். திருச்சி சாரதாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள்லேருந்து ஹை எண்ட் வரைக்குமே நமக்கு இருக்கும். பட்டு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். டிசைனர் சாரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சஸுமே அதே மாதிரி தான், ஹை எண்ட் டு அஃபோர்டபுள் வரைக்குமே இருக்கும் இங்கே. அதே மாதிரி இவங்ககிட்ட ரேக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா செக்ஷன்லேயுமே ஹேங்கர்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுலேருந்துமே நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பட்டு செக்ஷன் வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. என்னன்னா இது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து கைத்தறி நெசவு பண்ணுற அந்த தறின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அது ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ்க்காக வைக்காமல் அதில் வந்து பட்டும் வந்து நெசவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு போர்டு இருந்தது. அந்த போர்டில் பார்த்திங்கன்னா அந்த கைத்தறி நெசவு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு பட்டு சேலை நெய்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும், அந்த தறியோட இன்ச்சஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஒரு பட்டு சேலை தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு 60 மணி நேரம் ஆகுவாங்க. அதாவது 2 நாளும் 12 மணி நேரமும் எடுத்துக்குமா. அந்த மிஷின் பெடல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பெடலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோ இருக்குமா. அதுவும் எஸ்பெஷலி இந்த முந்தானையெல்லாம் வந்து அவங்க நெய்கிறாங்க அப்படின்னா அதோட பெடல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோ இருக்குமா. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த பெடல் வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 22,000 தடவை வந்து அவங்க பெடல் பண்ணால் தான் நமக்கு ஒரு பட்டு சரி வந்து கிடைக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பெல்லாம் கொடுத்து அவங்க வந்து நமக்கு பட்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதை படித்ததுமே எனக்கு அந்த பட்டு சேலை மேலே இருந்த அந்த மரியாதையை வந்து ரொம்ப கூடிட்டு, நீங்கள் திருச்சி சாரதாஸ் போனீங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கைத்தறியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு கடையில் ஜம்சம் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் கைத்தறி நெசவு பண்ணுறது வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்தது. நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி வேறு ஏதாவது கடைகளில் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து மேலே கிட்ஸ் செக்ஷன் போயிட்டோம். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் கிட்ஸ் செக்ஷன் போனோம். போனதுமே லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணதுமே என் பையன் ரொம்ப குஷியாகிட்டான். ஏன்னா ஃபுல்லாக டாய்ஸ் தான் இருந்தது. அதை பார்த்ததுமே அவன் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிச்சிட்டான். விட்டால் சாரதாஸே விலைக்கு வாங்கிடுவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டான், கண்ணில் படுறதெல்லாம். அங்கேருந்து குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு தங்கச்சிக்கும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க பிள்ளைங்க. உன் தங்கச்சிக்கு வாங்கணுமா? வேணாம், உங்களுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். தங்கச்சிக்கு வாங்கணுமா? சரி வாங்க, நல்லதாக வாங்கலாம் வா. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் மிஷின் வச்சுருந்தாங்க. எனக்கு எங்கே வெயிட் மிஷினை பார்த்தாலும் கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணிடுவேன். அந்த ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது. அது ஆல்ரெடி எனக்கு வெயிட் தெரிஞ்சிருந்தாலும் அப்போ மறுபடியும் நான் போய் செக் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் செக் பண்ணும்போது 54.6 இருந்தேன். லாஸ்ட் மந்த் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 54.9 இருந்தேன். 300 கிராம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கேன். ரம்ஜான் முடிட்டு நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திடுவோம். எனக்கு ஒல்லியாக இருந்தாலும் பிடிக்காதுங்க, ஓரளவுக்காவது கொஞ்சம் சப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கும் வெயிட் செக் பண்ணோம், அவளும் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கா அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துலேருந்து எங்களை கடத்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என் பையன் வேறு சைக்கிள் வேணும்னு கேட்டால் அடம் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டான். எது கேட்டாலும் அடம் பண்ணி கீழே படுத்து புரள ஆரம்பிச்சிட்டான். போகிற வரவங்களாம் எங்களே பார்த்துட்டு போகிறாங்க, என்னடா இது இப்படி பண்ணுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி ஏமாற்றி அதை இதுன்னு சொல்லி ஐஸ் வச்சு அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள அப்பா போதும் ஆயிடுச்சு. ஏன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தோங்கிற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டான். என் பொண்ணு பொறுத்த வரைக்கும் பிரச்சனையும் இல்லை காய்ஸ், ரொம்ப சமத்து பொண்ணு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா. இப்போ இல்லைம்மா அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னால் ஓகேம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பா. ஒன்று அப்படி இன்னொன்று இப்படி இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்குமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. நான் எனக்கு பிடிச்ச ஒரு 7-8 ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஏதோ 2 வந்து பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எல்லாமே காமிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போய்டும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும்.
பையனுக்கு ஒரு வழியாக ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து கேர்ள்ஸ் செக்ஷன் போகலான்னு கிளம்பிட்டோம். அப்போது அங்கே இருந்த சேல்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்து ஒரு QR கோடு கொடுத்து ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க நேமு அவங்களோட நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஐடி நம்பர் போல இருக்குது. அதையும் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உதவுனாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அதை கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கேர்ள்ஸ் செக்ஷன் கிளம்பிட்டோம். அங்கே போனதுமே பார்த்தா பாப்பா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உடனே எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு நின்றுட்டா. வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே அவள் பார்க்கவே இல்லை. போனதும் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து பிடிச்சிட்டு எனக்கு அதை எடுத்து கொடுன்னு சொல்லி நின்றுட்டா. அவங்க அத்தா மாதிரி பொழுதுக்கு அவருக்கும் இந்த செலக்ட் பண்ணுறதுலாம் சுத்தமாக ஆகாது, நான் தான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ என்னடான்னா இவங்க அத்தா மாதிரி வரா எல்லா விஷயத்துலையுமே சரி. நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது மினிமம் பார்த்து செலக்ட் பண்ணி அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் அவளுக்கும் பண்ணேன். அவள் டென்ஷன் ஆகிட்டா, என்ன நீ பார்த்துக்கிட்டே இருக்க, டக்குன்னு எடுத்து கொடு, தம்பிக்கு மட்டும் உடனே எடுத்து கொடுத்தேன், எனக்கு சீக்கிரம் எடு, அவனுக்கு மட்டும் 2 எடுத்து கொடுத்தா எனக்கு மட்டும் 1 எடுத்துருக்கான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா. கேர்ள் கிட்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃப்ராக்லேயே நிறைய இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே, எல்லாமே சூப்பராக இருந்தது. பட்டு பாவாடைங்க வெஸ்டர்ன் டைப்பில், அதுக்கப்புறம் பட்டியா பேண்ட் டைப்பில், இந்த மாதிரி நிறைய இருந்தது. டிஷர்ட்ஸு, நார்மல் வியரு, டெய்லி வியரு, ஃபங்க்ஷன் பார்ட்டி வியரு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் பேசி உங்களுக்கு அடுப்பேற்ற விரும்பலை, நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். இந்த வரைக்கும் மறுபடியும் சைக்கிள் ஞாபகம் வந்துச்சு. சைக்கிள் கேட்டு ஒரே ஆட்டம். அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு.
ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிறை மாதிரியான ஒரு செட்டப் வந்து அவங்க வச்சுருந்தாங்க கடையில். ஸோ அங்கே நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. குட்டீஸும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதில் ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் கொடுங்கன்னு சொன்னால் அதுங்க 2 டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதையும் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என்னடா கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரீ காட்டுறாளேன்னு பார்க்காதீங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா திருச்சி சாரதாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை. இந்த கடையோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கணேசன் ஸ்டோர்ஸ். இங்கேயுமே வந்து எல்லாருக்குமான கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்துச்சு. லேடிஸ்க்கு, கிட்ஸுக்கு, ஜென்ஸுக்கு, இப்படி எல்லாருக்குமே இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ்லாம் வியர் பண்ணுவாங்கல்ல, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அந்த ஃபேன்சியான சாரீஸ், டிசைனர் சாரீஸ், நல்ல ஸ்டோன்ஸில் வச்ச மாதிரியான ஒர்க் சாரீஸு, அதுக்கப்புறம் பூனம் சாரீஸ்லேயே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான சாரீஸு, அதெல்லாமே இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த கடைக்கு நாங்கள் வந்தோம். இப்போ வந்து சார் சைக்கிளிலேருந்து கொடைக்கு போயிட்டாங்க. பக்கத்து கடையில் வெளியே கொடையை தொங்க விட்டுருந்தாங்க, சின்ன கொடைங்க. அதை பார்த்ததுலேருந்து கொடை வாங்கி கொடுன்னு ஒரே அழுக. இன்னும் போகிறதுக்குள்ள என்னென்னலாம் கேட்க போகிறானோ தெரியல. ஒரே பீதியிலேயே வச்சுருந்தான் மனுஷனை. காடு ஸோ அந்த கடையில் ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னர்வியர் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக நாங்கள் வந்து கடை பேர் பார்த்தீங்கன்னா மலர் கட் பீஸ்ன்னு சொல்லிட்டு மங்களுக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்குது. இவங்க கிட்ட எல்லா விதமான இன்னர்வியர்ஸுமே வந்து அவைலபிள் இருந்தது. பேண்டீஸு, பிரேசியஸு, சிம்மிஸ் அண்ட் பெஸ்ட்டு. பிரேசியஸ்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பேடட், நான் பேடடு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வியரு, நார்மல் வியரு, லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி, இப்படி எல்லா விதமான பிரேசியஸுமே வந்து இவங்ககிட்ட அவைலபிள் இருந்தது.
இது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட லெகின்ஸ், ஜெகின்ஸ், பட்டியாலாஸ், பிளாசோஸ், இன்ஸ்கர்ட்ஸ் இப்படி எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸும் இவங்ககிட்ட இருக்குது. பிராண்டட் அண்ட் நான் பிராண்டட்லேயுமே இவங்ககிட்ட கிடைக்குது. இவங்க இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஷாப்பும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி புர்கா ஷால்ஸ் மட்டுமே அவைலபிள் இருக்குது. எல்லா விதமான புர்கா ஷால்ஸுமே காட்டன், சாட்டின் ஒர்க்கு, இந்த மாதிரி டிசைனர் ஒர்க் வச்ச மாதிரி எல்லா மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இவங்ககிட்ட ஷால்ஸ் அவைலபிள் இருக்குது. இவங்ககிட்ட 50 ரூபீஸ்லேருந்து ஷால்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இவங்ககிட்ட நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால் பண்ணிங்கன்னா சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக ரிட்டன் கொடுத்துக்கலாம். இன்னும் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இன்னும் வேஸும் வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன ப்ரைஸை விட இன்னுமே கம்மி பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கேயும் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்துருச்சு. வரும்போது அவ்வளோமா கூட்டம் இல்லை. இங்கேருந்து கிளம்பி போகும்போது சரியான கூட்டம். க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டாங்க. நடக்கவே முடியல ரோட்டில். அப்படியே என் குட்டீஸ்க்கான இன்னர்ஸுமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். என் வீட்டுக்காருக்குமே பனியன்லாம் வாங்க வேண்டியது. அதுவுமே டசன் கணக்கில் செட்டாக வாங்கிக்கிட்டோம். ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் கடைகளில் தான் வாங்கினோம். நான் எப்போவுமே இந்த மாதிரி பனியன் இன்னர்ஸ் இதெல்லாமே நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடைகளில் தான் வாங்கிப்பேன். ஒரு வழியாக முக்கால்வாசி நான் எல்லாமே வாங்கிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தோம்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். இப்போவே குழந்தைங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கேஜுமே நிறைய சேர்ந்துட்டு தூக்கிட்டு போக முடியல. என் வீட்டுக்காரர் வேறு போகிற கடையிலலாம் கட்டப்பை வேணும்னு கேட்டு வாங்குறாரு. பைக்கில் குழந்தைங்களையும் வச்சுட்டு லக்கேஜையும் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. பிள்ளைங்க வேறு தூங்கி விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சேஃப்டிக்காக நான் வீடியோ எடுக்கலை. சார்ஜருமே லோவாகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியே நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினோம். அதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. அடுத்து நான் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஷாப்பிங் விளாக் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.